السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد صلى الله عليه وسلم. நம்ம ஹஜ்ஜினுடைய சீரியஸ்ல இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எஹ்ராமில் நிகழக்கூடிய குற்றங்கள். போன வீடியோல நம்ம எஹ்ராம் கட்டுவது எப்படி அந்த தலைப்பை தெளிவாக பார்த்தோம். இப்போ எஹ்ராம் கட்டிய நிலையில என்னென்ன குற்றங்கள் நடக்குது அந்த தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோல சொல்லி தரலாம். எஹ்ராமில் நிகழக்கூடிய குற்றங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவர் ஒருவர் எஹ்ராம் கட்டிய நிலையில் ஹஜ்ஜினுடைய வாஜிபுகளை விடுகிறாரோ அல்லது ஹஜ்ஜில் தடுக்கப்பட்ட செயல்களில் ஒரு செயல்களை செய்கிறாரோ அந்த குற்றங்கள் எல்லாமே இஹ்ராமில் நிகழக்கூடிய குற்றங்களாக சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த குற்றங்களை 6 வகைகளா பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 6 வகையில முதலாவது வகை என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு தவறை செய்யறதுனால ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு மாட்டில் ஒரு பங்கையோ ஒட்டகத்தில் ஒரு பங்கையோ இல்லது நோன்பையோ இல்ல சதகா கொடுப்பதோ எந்த ஒரு அமல்கள் செஞ்சாலுமே அதுக்கு ஈடாகாத ஒரு குற்றமாக கருதப்படுது. அது என்ன குற்றம்னு பாத்தீங்கன்னா, அரபாவில் தங்குவதற்கு முன்பு வீடு கூடுதல். இந்த தவறை செய்யறதுனால ஹஜ்ஜே முறிந்து விடும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த தவறை செஞ்சுட்டா அவங்களுக்கு என்ன வாஜிபாகி விடும் பாத்தீங்கன்னா, அடுத்த வருடமே அவங்க ஹஜ்ஜ கலா செய்யறது அவங்க மேல வாஜிபாயிடும். அது மட்டும் இல்லாம ஆட்டினை குர்பானி கொடுப்பதும் அவங்க மீது வாஜிபாகிவிடும். இரண்டாவதாக பார்க்கக்கூடிய குற்றங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு குற்றத்தை செய்யறதுனால ஒரு மாட்டையோ அல்லது ஒரு ஒட்டகத்தையோ குர்பானி கொடுப்பது வாஜிபாகிவிடுமோ அத்தகைய குற்றத்தை தான் இரண்டாவதாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அது 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அது முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, எவர் ஒருவர் அரபாவில் தங்கியதற்கு பிறகு மொட்டையடிப்பதற்கு முன்பு வீடு கூடி விடுகிறாரோ அவர்கள் இந்த குற்றத்தில் சேர்ந்து விடுவார்கள். இரண்டாவது குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருந்தொடக்கு உள்ள நிலையில் தவாப்பு யாரெல்லாம் செஞ்சிடலாங்களோ அவங்கெல்லாம் கூட இந்த குற்றத்துல சேர்ந்துருவாங்க. பெருந்தொடக்குனா என்ன நிலைன்னு பாத்தீங்கன்னா, ஜனாபத்து நிலையில இருக்கிறது, பிரசவ தீட்டு நிலையில இருக்கிறது, மாதவிடாய் காலத்துல இருக்கிறது, இதெல்லாம் பெருந்தொடக்கு நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த நிலையில இருக்கிறவங்க யாரெல்லாம் தவாப்பு ஜியாரா செய்யறாங்களோ அவங்க எல்லாம் இந்த குற்றத்துல சேர்ந்துருவாங்க. இந்த குற்றத்துல சேர்ந்த எல்லாருமே என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாட்டையோ அல்லது ஒரு ஒட்டகத்தையோ குர்பானி கொடுப்பது அவங்க மீது வாஜிபாகிவிடும். மூன்றாவதாக பார்க்கக்கூடிய குற்றங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு குற்றத்தை செய்யறதுனால ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டில் ஒரு 7ல் ஒரு பங்கையோ அல்லது ஒட்டகத்தில் 7ல் ஒரு பங்கையோ குர்பானி கொடுப்பது நம்ம மீது வாஜிபாகிவிடுமோ அந்த குற்றங்களை தான் இப்ப பார்க்க போறோம். அதுல முதலாவதாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, முத்தமிடுதல் இல்லைன்னா இச்சையான காரியங்களாக தொடுதல் இல்லது வீடு கூடுதலுக்கு அழைத்தல், இந்த மாதிரியான காரியங்கள் செய்யறது இந்த குற்றத்துல சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இரண்டாவதாக சொல்லி இருக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவர் ஒருவர் எஹ்ராம் கட்டி கொண்ட நிலையில் தனது தலைமுடியவோ இல்லது தாடி முடியவோ நீக்கிறாங்கன்னா அவங்களும் இந்த குற்றத்துல சேர்ந்துருவாங்க. நான்காவதாக என்னன்னு பாக்குறீங்கன்னா, எவர் ஒருவர் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எந்த ஒரு தேவையும் இல்லாம ஒருத்தர் தைக்கப்பட்ட ஆடையை எஹ்ராம் கட்டிய நிலையில தைக்கப்பட்ட ஹஜ்ஜினுடைய நிலையில தைக்கப்பட்ட ஆடை அணியறாங்கன்னா அவங்களுமே இந்த குற்றத்துல சேர்ந்துருவாங்க. பெண்களுக்கு எந்த ஆடையை வேணா அணியலாம் எஹ்ராமாக, ஆனா அவங்க முகத்தை மூடி இருக்கக்கூடாது. அப்படி மூடுனாங்கன்னா அவங்களுமே இந்த குற்றத்துல சேர்ந்துருவாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, எவர் ஒருவர் எஹ்ராம் கட்டிய நிலையில ஒரு அங்கம் முழுவதும் நறுமணம் பூசினாங்களோ அவங்க எல்லாருமே இந்த குற்றத்துல சேர்ந்துருவாங்க. எவர் ஒருவர் எஹ்ராம் கட்டிய நிலையில தனது ஒரு கையின் நகத்தையோ அல்லது ஒரு காலின் நகத்தையோ முழுமையாக வெட்டிடுறாங்கன்னா அவங்களுமே இந்த குற்றத்துல சேர்ந்துருவாங்க. அப்புறமா கடைசியா என்ன ஒரு பாயிண்ட் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் தவாப்பு சதுரு அதை விட்டுடுறாங்களோ அவங்களுமே இந்த குற்றத்துல சேர்ந்துருவாங்க. இந்த 7 வகை குற்றத்தையுமே யாரெல்லாம் செஞ்சிட்டாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டில் 7ல் ஒரு பங்கையோ ஒட்டகத்தின் 7ல் ஒரு பங்கையோ குர்பானி கொடுப்பது அவங்க மீது வாஜிபாகிவிடும். இப்ப நான்காவதாக பார்க்கக்கூடிய குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு குற்றத்தை செய்யறதுனால சதக்கா கொடுப்பது நம்ம மீது வாஜிபாகிவிடுமோ அத்தகைய குற்றத்தை தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். அது 7 வகைகளாக பிரிச்சிருக்கிறாங்க. முதலாவதாக என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எஹ்ராம் கட்டி கொண்டவர் தனது தலைமுடியில் 4ல் ஒரு பங்கை விட குறைவாக முட்டையடித்தாலும் அல்லது தாடியில் 4ல் ஒரு பங்கை விட குறைவாக சிரைத்தாலும்
இந்த குற்றத்துல சேரும். இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உம்ராவுக்கே போனாலும் கூட மொட்டை அடிக்க மாட்டாங்க, சும்மா சிசரை வச்சு கொஞ்சமா கட் பண்ணிக்கிறாங்க, இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம். அது 4/1 விட அதிகமாக இருக்காது, குறைவாக தான் இருக்கும். அந்த மாதிரி செய்யாதீங்க. இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு மொட்டை அடிச்சுங்க, அதுதான் சிறந்ததாக இருக்கும். அடுத்ததாக இரண்டாவதாக பார்க்க போற குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நகத்தையோ அல்லது 2 நகத்தையோ இல்ல ஒரு கை ஃபுல்லா இருக்கிற நகத்தையோ வெட்டிட்டாங்கன்னா அவங்களுமே இந்த குற்றத்துல சேர்ந்துருவாங்க. மூணாவதாக பார்க்கக்கூடிய குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஹ்ராம் கட்டி கொண்ட நிலையில எவர் ஒருவர் ஒரு அங்கத்துல தெரியாமலோ இல்ல தெரிஞ்சோ நறுமணம் பூசிட்டாங்கன்னா அவங்களுமே இந்த குற்றத்துல சேர்ந்துருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நறுமணங்கள் எடுத்துட்டு போகாம தவிர்த்துக்கங்க ஹஜ்ஜுடைய காலகட்டத்துல. மேலும் எஹ்ராம் நான்காவதாக பார்க்கக்கூடிய குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஹ்ராம் கட்டி கொண்டவர் எந்த ஒரு யூஸுமே இல்லாம தைக்கப்பட்ட ஆடையை குறைவா ஒரு நாள் முழுசாவோ இல்லது கொஞ்ச நேரமோ அணிச்சிட்டாங்கன்னா அவங்களுமே இந்த குற்றத்துல சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஐந்தாவதாக பார்க்க போற குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஹ்ராம் கட்டி கொண்டு இருக்கிறவங்க தனது தலையவோ முகத்தையோ கொஞ்ச நேரமோ இல்லது ஒரு நாள் முழுக்காவோ மூடி இருந்தாங்கன்னா அவங்களுமே இந்த குற்றத்துல சேர்ந்துருவாங்க. இப்போ ஹாஜிகள் போற நேரம் ரொம்ப வெயில் காலமா இருக்குது. இன்ஷால்லா எல்லாருமே எஹ்ராம் கட்டி இருப்பீங்க. எஹ்ராம் கட்டிய நிலையில இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, வெயில் ரொம்ப அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஹ்ராம் தனது தலையில போட்டு மூடிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கும், வெயில்லேன்னு தப்பிக்கிறதுக்காக. ஆனா அந்த தவறை செய்யாதீங்க, அது ஒரு குற்றமாக கருதப்படுது. அது செஞ்சீங்கன்னா நீங்க முகத்தை கொஞ்ச நேரம் முகத்தை மூணு நிலைமையில இருப்பீங்க, இல்லைன்னா கொஞ்ச நேரம் உங்க தலையை மூணு நிலைமையில இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துக்கங்க. சதக்கா கொடுப்பது உங்களுக்கு மீது வாஜிபாகி வரும். இந்த தவறெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹஜ்ஜுக்கு போறவங்க எல்லாருமே இன்ஷால்லா கொடையை எடுத்துட்டு போங்க. கொடையை எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெயில் தாக்கத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமான பொருளா இருக்கும். இன்ஷால்லா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆறாவதாக பார்க்கக்கூடிய குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறுந்தொடுக்கு உள்ள நிலையில தவாஃபுல் குதூமும் தவாஃபு சதுர் ரெண்டுமே செய்யறது இந்த குற்றத்துல சேர்ந்துரும். சிறுந்தொடக்குன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒழு முறிந்த நிலை. சரிங்களா, சிம்பிளா வச்சுக்கிட்டீங்கன்னா ஒழு முறிந்த நிலை. ஏழாவதாக பார்க்கக்கூடிய குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷைத்தான் கல் எறிவோம் பாத்தீங்களா, அந்த ஷைத்தான் கல் எறியக்கூடிய இடத்துல 3 கற்கள் இருக்கும். அந்த 3 கல் எறியும் இடத்துலயுமே நம்ம கல்லை எரியணும். அதுல ஒன்ன விட்டுட்டா கூட நம்மளுக்கு சதக்கா கொடுப்பது நம்ம மேல வாஜிபாகிவிடும். அந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க. பொறுமையா 3 இடத்துலயுமே 3 ஷைத்தான் கல் எறியும் இடங்களிலுமே இன்ஷால்லா கல் எறிஞ்சிட்டு வாங்க. இந்த தவறுகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சதக்கா கொடுப்பது வாஜிபாகிவிடும். இப்போ ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு குற்றத்தை செய்யறதுனால அரைசா அளவு சதக்கா கொடுப்பது நம்ம மீது வாஜிபாகிடுமோ அத்தகைய குற்றத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அரைசா அப்படின்ற அளவு என்ன அளவு வரும்னு பாத்தீங்கன்னா, 1 கிலோ 600 கிராம் அந்த மாதிரி வரும். இன்ஷால்லா அந்த அளவுக்கு நீங்க சதக்கா கொடுப்பது உங்கள் மீது வாஜிபாகிவிடும். அது என்ன தவறுன்னு பாத்தீங்கன்னா, எஹ்ராம் கட்டின நிலையில நம்ம ஒரு பேனையோ அல்லது 2 பேனையோ இல்லது ஒரு வெட்டிக்கிளையோ இல்ல 2 வெட்டிக்கிளைகளையோ இல்லைன்னா அதுக்கும் அதிகமா நம்ம கொண்டுட்டோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த குற்றத்துல சேர்ந்துருவோம். நம்மளுக்கு பரிகாரமாக அரைசா அளவு சதக்கா கொடுப்பது கடமையாகிவிடும். இந்த குற்றம் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கும். ஏன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, மக்கால வெட்டிக்கிளிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் நம்ம அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனக்குறைவா இல்லாம கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லதா இருக்கும். இல்ல அப்படி நம்ம தெரியாம பண்ணிட்டாலுமே அரைசா அளவு சதக்கா கொடுத்துருங்க. இன்ஷால்லா உங்க ஹஜ்ஜை பரிபூர்ணமா செய்யறதுக்கு இது ஒரு உதவியா இருக்கும். இன்ஷால்லா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தவறை செஞ்சிட்டோம்னா அந்த இடத்துல அரைசா அளவு சதக்கா யாருக்காவது இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்துருங்க. இன்ஷால்லா அது கண்டிப்பா உங்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுறதுக்கு ஒரு பயனுள்ள ஒரு காரியமாக இருக்கும். ஆறாவதாக பார்க்க போற குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு குற்றத்தை செய்யறதுனால கிரயத்தை கொடுப்பது நம்ம மீது வாஜிபாகி இருக்கும் அத்தகைய செயல். என்ன கிரயத்தினா என்னன்னு பாத்தீங்கன்னா, காசு சதக்கா கொடுப்பது நம்ம மீது வாஜிபாகி விடும். அது என்ன செயல்னு பாத்தீங்கன்னா, எஹ்ராம் இருக்கிற நிலையில வேட்டையாடும் விலங்குகளை, காட்டு விலங்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த விலங்குல வேட்டையாடுறது அல்லதுனா வேட்டைக்காரனுக்கு நம்ம காட்டி கொடுக்கறது, அந்த விலங்கை பார்த்து நம்ம செய்கை செய்யறது, இல்லைன்னா அது சாப்பிடக்கூடிய விலங்காவே இருந்தாலுமே அது வேட்டையாடி நம்ம சாப்பிடுறது, இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த குற்றத்துல சேர்ந்தவனாக கருதப்படுவாங்க. இந்த குற்றத்தெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கிரயத்தை அவங்க சதகா கொடுப்பது வாஜிபாகிடும். கிரயம்னா காசு.
காசை வந்து அவங்க சதகா கொடுக்கலாம், அவங்க நாடிய காசை வந்து சதகா கொடுக்கலாம். இதுலயுமே ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து இருக்குது. நீங்க வந்து என்னன்னா ஹஜ்ஜில நம்ம இருக்க போற காலம் வந்து ரொம்பவே குறைவுதான். 5 நாள் தான் இருக்க போறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த 5 நாளுமே வந்து ரொம்பவுமே பேணி இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா அந்த ஹஜ்ஜை வந்து எந்த ஒரு தவறுமே நடந்துடக்கூடாது, எந்த ஒரு தவறுமே தெரியாம கூட நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜினை வந்து செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப ஈஸியா இருந்துடாதீங்க, இலகுவாக நினைச்சுக்காதீங்க. ஹஜ்ஜு செய்யறது வந்து வாழ்நாள்ல ஒரு முறை தான் கிடைக்கும். ஒரு முறை கிடைக்கக்கூடிய பாக்கியமா தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து நிறைய நிறைய முறை வந்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை வந்து தந்திருக்கிறான். ஆனா நிறைய நபர்கள், உலகத்துல வாழ்ற நிறைய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா ஹஜ்ஜை வந்து செய்யறது, வாழ்நாள்ல ஒரு முறை செய்யறது ரொம்ப கடினமான ஒரு செயலாக இருக்குது. அந்த ஒரு முறை போற ஹஜ்ஜினை வந்து எந்த ஒரு தவறுமே நடந்துடக்கூடாது, தக்குவாவா அல்லாஹ்விடத்துல வந்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றும்படி இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுட்டு உங்களோட ஹஜ்ஜையுமே வந்து நல்ல முறையில எந்த ஒரு தவறுமே செஞ்சிடாம உஷாரா இருந்து கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க ஹஜ்ஜுங்களை எல்லாம் வந்து நிறைவேற்றுவோம் அல்லாஹ். நாங்க அதற்காக துவா செய்யறோம், நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.